ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, அப்படியான எங்களை நீ சொர்க்கத்தின் பூங்காவனத்திற்கு கொண்டு வந்து விட்டாய், இந்த சொர்க்கத்தின் எங்களை வெளியேற்றி விடவே கூடாது, அதாவது நாங்கள் சொர்க்கத்திற்கு தகுதியுடையவர்களாக இங்கே ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். மேலும் அங்கே உஸ்வானத்து ஆயிஷா, உஸ்வானத்து அபீ லுபாபா, உஸ்வானத்து தௌபா என்ற பல பெயர்களில் தூண்கள் உண்டு, விசேஷமிக்க தூண்கள். ஒவ்வொரு இடத்தில் 2 ரக்காத்துகள் தொழுது கொள்வது சிறந்தது. முடியவில்லையானால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு தொழுது விட்டு, யா அல்லாஹ் இந்த இடத்தில் தொழுது துஆ செய்தார் என்ன நசீபெல்லாம் தருவாயோ அனைத்தையும் நீ தருவாயா, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக என்று நாம் அல்லாஹ் இடத்துல துஆ செய்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து அருகில் ஜன்னத்தில் பக்கி இருக்கிறது. அதற்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா, அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை துணைவிமார்களில் பலர், பிள்ளைகளில் பலர், அதாவது உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, எண்ணற்ற சஹாபி பெண்மணிகளும் ஆண்களும் அடங்கி இருக்கின்ற புனிதமிகு கபரிஸ்தான் அடக்கஸ்தலம். ஆண்கள் காலையிலும் மாலையிலும் சுபுக்கு பின்னால் அசருக்கு பின்னால் ஓபன் பண்ணி விடுவாங்க. நாம் ஜியாரத் செய்கின்ற நசீபை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெண்கள் நேரடியாக உள்ளே போக முடியாது, அதுக்கு அவங்க அனுமதிக்கிறது இல்லை. வெளியே நின்ற வண்ணமே நீங்கள் தாராளமாக ஜியாரத் செய்து துஆ செய்து கொள்ளலாம். அதே போன்று வெளியில டூர் வந்து உங்களை ஒரு நாள் அழைச்சிட்டு போவாங்க. அதுல ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, முஸாப் இப்னு உமைர் போன்ற உயர்ந்த 70 சஹாபாக்கள் உஹதுல ஷஹீதாகி அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துக்கு போவீங்க, துஆ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் இவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வதை போல எங்களையும் தேர்ந்தெடுத்துக் கொள்வா என்று துஆ செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று மஸ்ஜித் குபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு எதிர் சென்று வரும் பொழுது, மதீனாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னால் ஒரு இடத்துல சில கிலோமீட்டருக்கு அப்பால் 3-4 கிலோமீட்டர் செல்லப்படும். அந்த இடத்துல இருந்து ஒரு மஸ்ஜிதை கட்டிட்டு அப்புறம் வந்தாங்க. அப்படி கட்டப்பட்ட பள்ளி தான் மஸ்ஜித் குபா. இதுக்கு தனி விசேஷம் உண்டு. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, சஹாபாக்கள் ஒரு நேரத்துல கவலைப்பட்டாங்க, மக்காவை விட்டுட்டு நம்ம மதீனாவுக்கு வந்துட்டோம், காபாவை விட்டுட்டு நம்ம மதீனாவுக்கு வந்துட்டுக்கமே என்ற ஒரு வேதனை இருந்தது. ஸல்லல்லாஹு வேதனையை போக்குவதற்காக சொன்னார்கள், அல்லாஹ் ஏற்படுத்தினான் ரக்அத்தானி ஃபி மஸ்ஜித் குபா, மஸ்ஜித் குபாவில் 2 ரக்அத் தொழுது கொள்வது ஒரு உம்ராவிற்கு சமம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை முஃமின்களே, நமக்கு அந்த நசீப் கிடைக்கும். அந்த இடம் மஸ்ஜிதுல் கிப்லத்தை இன்னும் பிற விசேஷமிக்க பல்வேறு இடங்கள் உங்களுக்கு காண்பிக்கப்படும். அங்கெல்லாம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லப்படுகிறதோ அவைகளும் பேணிக் கொள்ளுங்கள். இப்போது நான் குறிப்பிட்ட அந்த விஷயங்கள் அனைத்தையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். காபாவிலிருந்து திரும்புகின்ற பொழுதும் சரி, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலிருந்து திரும்புகின்ற பொழுதும் சரி, ஒரு விஷயத்தை நம்ம மறக்காம கேட்டுட்டு வரணும். யா அல்லாஹ் இதை எனது கடைசி தடவையாக ஆக்கிவிடாது, இதை எனது கடைசி தடவையாக ஆக்கிவிடாது, மீண்டும் மீண்டும் திரும்ப 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 இந்த மண்ணுக்கு வருகின்ற நசீபை கொடு என்று நாம் கேட்டு அழுது புலம்பி நாம் வருத்தத்தோடு வேதனையோடு திரும்புவவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் உலகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து உம்ராத பயணத்திற்கு செல்கின்ற அனைவருக்கும் இத்தகைய நசீபை அல்லாஹ் முழுமையாக தருவதோடு தங்களுடைய மற்றும் அனைத்து நபர்களுடைய உம்ராவுடைய வணக்கத்தை அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்வானாக. அந்த வணக்கங்களை முழுமையாக சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு கொண்ட நசீபை கொடுப்பானாக. எந்த இடங்களெல்லாம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுமோ அத்தகைய அனைத்து இடங்களிலும் துஆ செய்கின்ற நசீபை அல்லாஹ் தருவானாக. நம் எல்லோருக்கும் நாம் வாழும் காலத்தில் மீண்டும் மீண்டும் அந்த நசீபை கொடுத்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அருகில் ஜன்னத்தில் பக்கீல் அடக்கம் செய்கின்ற நசீபை கூட அல்லாஹ் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, ஹஜ்ரத் அவர்களை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. தினந்தோறும் மீடியாவிலே, மூன் டிவி என்ற தொலைக்காட்சியிலே மிகப்பெரிய ஒரு சேவையை இந்த உலகத்திற்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். ஷரியத் சட்டங்கள் என்ற அந்த நிகழ்ச்சியிலே ஹஜ்ரத் அவர்கள் பல மாதிரியான சட்டங்களை, தெரியாத சட்டங்களை எல்லாம் ஹல் செய்து நமக்காக வேண்டி, இந்த மக்களுக்காக வேண்டி ஒரு சேவை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அவர்கள் செய்த பயான் இன்றைக்கு நாம் உலகபூர்வமாக நம்ம எல்லாம் காபாவுக்கு கொண்டு சென்று விட்டது. ஒரு கன உலகத்திலே நம்மளை எல்லாம் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். இனி பார்ப்பது தான் பிராக்டிக்கல் என்று சொல்வார்கள். டைரக்டா நீங்க பார்க்கறது தான், இனிமே அமல் தான். அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவை, ஒரு சிறந்த ஒரு பயானை நமக்காக நிகழ்த்தி இருக்கிறார்கள். அவருடைய சேவை மென்மேலும் உயர அல்லாஹ் தஆலா அவர் புரிவானாக. நான் ஒவ்வொரு சமயத்திலும் உம்ராவுக்கு போகும்போதும் ஹஜ்ஜுக்கு போகும்போதும் உலமா பெருமக்களுக்காக சில சமயங்கள்ல ரொம்ப துவா கேட்கறது வழக்கம். இந்த ரியாவுக்காக முகஸ்துதியாக பேசுற பேச்சு அல்ல.
ஏன் அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் போன்றவர்கள், ஷேக் அப்துல்லா ஜமாலி போன்றவர்கள், இன்னும் சலீம் சிராஜ் ஹஜ்ரத் போன்றவர்கள் போன்ற பெரும்பெரும் உலமாக்கள், ஷதீத் ஹஜ்ரத் போன்ற பெரும்பெரும் உலமாக்கள் எல்லாம் இந்த தமிழகத்திலே மற்றும் மற்ற மாநிலங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் இன்றைய நவீன உலகத்திலே இளைய தலைமுறைகளை தடம்பொருள செய்யக்கூடியவர்களை அந்த தடம்பொருள செய்யாமல் தனக்குத்தானே ஒரு வேலை போட்டு கொடுத்தவர்கள் தான் இந்த உலமா பெருமக்கள். அவர்களுக்காக குறிப்பாக நான் ரொம்ப துவா செய்திருக்கிறேன். அந்த துவா அல்லாஹ் கபூல் செய்து. ஹஜ்ரத் அவர்கள்ட்டே நான் சொன்னேன், ஷேக் அப்துல்லா ஜமாலி அடுத்து அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் 100 வயசு நான் எடுத்து உங்களுக்கு அல்லாஹ் 150 கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அந்த சொன்னா என்ன அது ரொம்ப 150 சொல்லி ரொம்ப கடவனாக்குறீங்களே அப்படின்னாங்க. அப்ப நான் சொல்றேன், அதாவது உங்க தேவை இருக்குது பாத்தீங்களா, எங்களை மாதிரி இளைய சமுதாயத்திற்கு ஒரு தூண் மாதிரி நீங்க. அதற்கு மாதிரி அனுபவ பாஷாத்து மாதிரி நாங்க போன் அடிச்சு கேட்கணும், எந்த விதமான சஞ்சலங்கள் இல்லாமலோ எந்த, அதாவது சில பேர் அதிர்த்து என்னம்மா நான் அப்புறம் பேசுறேன்னு கொஞ்சம் வேலையா இருக்கிறேன்னு என்றுதான் சொல்லுவார்கள். அதற்கு போன் அடிக்கும் போது உடனே சொல்லுவாங்க, இல்லம்மா நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு கனிவாக நம்முடைய மனப்பாடம் பண்ண முடிந்தால் கூட அவர்கள் பேச்சில அந்த சட்டங்கள் மனப்பாடமாகிவிடும். அந்த அளவுக்கு நம்முடைய சட்டத்தையும் இந்த உம்ராவுடைய சட்டத்திலே ஒரு பாடமே நடத்திருக்கிறாங்க. சட்டத்தின்படிதான் நமக்கு வாழ வேண்டும் என்பதில் உறுதியும். ஆனால் அந்த சட்டத்தை ஒரு பாடமாக அமைத்து அதை மனப்பாடமாக வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீடித்த ஹயாத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். இந்த சங்கியான மஜ்லிஸ்களிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று அசல் நான் சொல்றேன்னு சொன்னாக்கா, எங்களுடைய அழைப்பு என்னுடைய அழைப்பு என்பதை விட அஹ்லுல் ஹக் என்று சொல்லக்கூடிய சுன்னத் ஜமாத்துடைய இளைய சமுதாயம் அவர்களை அழைத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பிலே நான் அவர்களுக்கு ஒரு விருந்தை நான் கொடுத்திருக்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில் அதோட சேர்ந்து நான் லிங்க் பண்ணிக்கிட்டேன். அதுதான் உண்மை. அசல்ல எனக்கு கிடைத்த, உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த ஒரு பாக்கியமாக நினைத்து அதே போலவே கரஸ்பாண்டன்ட் அவங்க நானா கூட சொல்லும் போது ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலான நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தனக்கென்று அவர்களுடைய சிந்தனையில உம்ராவுடைய பயான், இந்த மக்கள் எல்லாம் உம்ரா செய்யறாங்க, கண்டிப்பா எனக்கு துவா செய்வாங்க என்ற அடிப்படையில இந்த ஸ்கூலை கூட நாங்க ஒரு நாள் வச்சு இருந்தோம். அதுலயும் நாங்க அரை நாள் வச்சுட்டு இந்த உம்ராவுடைய சேவைக்காக அரை நாள் லீவ் விட்டு திங்கட்கிழமை மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உம்ராவுடைய நிகழ்ச்சிக்காக இந்த சங்கத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தார்கள். அதே போல அல்லாஹ் ஜல்லிஷானு தஆலா அவர்களுடைய வளர்ச்சிக்கும் அவருடைய குடும்பத்துடைய வளர்ச்சிக்கும் நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக சங்கைக்குரியவர்களே, இன்றை நாம் கேட்ட பயானை இந்த காதில் விட்டு அந்த காதிலே அஜர்த்து இப்ப சொல்லிட்டாங்க, நீங்க தான் வரையில கூட, அதனால அங்க நாங்க அப்பப்ப கேட்போம் என்று சொல்லி இருக்க வேண்டாம். அன்னைக்கு தான் வரவே நம்ம தான் அஜர்த்து தான் கூட தானே வர்றா, கேட்டு நம்ம பார்த்து தோண்டிக்கிட்டு தான் ஆள் இருக்குது, தூக்கும் போதெல்லாம் எழுப்பி கேட்டுக்கலாம் என்று அல்ல. இந்த பயானை பொறுத்த அளவு கேட்டு என்னை விட அவர்கள் சீனியர் என்று தான் சொல்ல வேண்டும். என்னை விட டபுள் சீனியர் என்று தான் அவர்களை சொல்ல வேண்டும். இந்த பயான் சில குறிப்புகள் எனக்கே தெரியாத சில விஷயங்களை ஹஜ்ரத் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக நானும் சொல்லுவேன். அதனால ஹஜ்ரத் சொல்லிட்டாங்க, நீங்க கேட்டா சொல்ல மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. கண்டிப்பா நானும் சொல்லுவேன். நீங்க கேட்கிற சந்தேகத்தை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் சொல்லுவேன். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பயணத்தை இனிதாக புறப்படுவதற்கு அல்லாஹ் கருணை காட்டுவானார். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த மஜ்லிஸிற்கு ஹாஜராக பிரசன்னமான மௌலானா மௌலவி ஹஜ்ரத் கிப்லா அன்வர் பாஷா ஹஜ்ரத் அவர்களுக்கு ஷாஹே மதீனா தூசன் ராவத் ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸின் சார்பாக மிகுந்த மனமார்ந்த நன்றி மட்டுமல்லாமல் அவர்களுக்காக மிகுந்த துவாவையும் நான் இந்த இடத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன். அது அல்லாமல் இந்த இடத்தை கேட்டவுடன் எங்களுக்கு வழங்கிய கரஸ்பாண்டன்ட் நானா அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த எல்லா நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய அழைப்பை ஏற்று எப்பவுமே சார் தான் என்னுடைய நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே அது சார் தான். அது எனக்கு ஒரு ஆதத்தா போச்சு. சார் இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு மஜாவே இருக்க. சார் இங்கே வெளியே போயிட்டா தான் அந்த ஸ்டேஜ் எனக்கு ஒரு காலி இடமா தெரியும். அந்த மாதிரி என்னுடைய ஆசான் எல்லாத்துக்குமே வழிகாட்டி என்று சொல்ல வேண்டும். இந்த உம்ரா சர்வீஸ் வைப்பதற்கு கூட எனக்கு உற்சாகப்படுத்தியவர்கள் அவர்கள். கிளாஸ்ல படிக்கும் போதும் சரிதான், மற்ற எல்லா விஷயத்திலுமே ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள். என்னை மட்டுமல்ல, பல இளைய பெருமக்களை ஊக்கப்படுத்தி அவர்களை முன்னேற்ற பாதைக்கு செய்ய செல்லக்கூடியவர்கள் தான் நாங்கள் எல்லாம் என்று அழைக்கக்கூடிய சிலிபா சார் அண்ணா அவர்கள். அதனால அவர்களுக்கும் இந்த தலைமை பொறுப்பேற்று நடத்திய சார் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய விஷயத்துக்கு வருவோம். ஒரு சிலர் நான் தான் உம்ரா வந்தாலும் சில சண்டைகள் எப்போ வரும் அப்படிங்கிறதுனால அதை சரி செய்யணும்.
நீங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஏர்லைன்ஸ்ல 30 கிலோ தான் லக்கேஜ் கொடுத்துருப்பான். இல்லையே எங்க மாமா சவுதியிலேயே இருந்து வளர்ந்த 40 கிலோ ஏத்துறானா. முதல் பிரச்சனை அதுதான். நான் அங்க போயிட்டு ஏர்போர்ட்ல டின்ன கட்டி நிக்கிறதுனா எங்க மாமா சொன்னா 40 கிலோ ஏத்துறானா, அதனால நீங்க 40 கிலோ தான் கொண்டுட்டு போறணும், நான் பேசிக்கிறேன் அப்படிம்பாங்க. அருமை தாய்மார்களே, நீங்க யார் சொன்னாலும் சரிதான், சொந்தங்கள் சொன்னாலும் பந்தங்கள் சொன்னாலும் ஏர்லைன்ஸ் என்னை சார்ந்தது அல்ல. அதே போல ஏர்லைன்ஸ் சொல்லக்கூடிய ரூல்ஸுக்கு நானும் கட்டுப்படணும், நீங்களும் கட்டுப்படணும். அதுல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய லக்கேஜினுடைய அளவு 30 கிலோ, ஹேண்ட் லக்கேஜ் 10 கிலோ, மினிமம் 7 கிலோ, மேக்சிமம் 10 kg. இதற்கு மேல் நீங்க எடுத்து வந்துருந்துச்சுன்னா அதனுடைய செலவுகள் உங்களுக்கு தான் தேவை. அது மட்டும் இல்லாம முக்கியமா நீங்க எல்லாம் வர்றதுன்னு கண்டிப்பா சொல்றேன், அல்லாஹ் ரசூலுடைய பரம்பா பேசல யாருமே சாப்பாட்டுக்கா யாரும் வரல. இருந்தாலும் அதையும் ருசி காணக்கூடியவர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அதனால அதையெல்லாம் நான் ஓப்பன் டிக்ளேர் பண்ணிடுறது. என்ன, மக்கால நல்ல சாப்பாடு நல்லா இருக்கு, மதீனாவுக்கு சுமாராக இருக்கு. அது என்ன ஆகிறது, எத்தனையோ பண்டாரி மாற்றி பார்த்துட்டேன், சரியில்லை. அல்லாஹ் தான் கொடுத்துருக்குறான். அதனால ஆக்கி கொண்டு வரும். ஆமா என்ன, ஆமா தூரத்துலேருந்து ஏன்னு சொன்னா அங்கே பல்ஜியா ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது. நாங்கள் பண்டாரிங்கன்னு கூட்டிகிட்டு போனா என்ன ஆகிறது அப்படின்னு கேட்பீங்க. அங்கே என்னன்னு சொன்னால் பல்ஜியா ப்ராப்ளம். நாங்கள் ஒரு கட்டிடத்தை பிடிச்சி நாங்கள் ஆக்கும்போது திடீர்னு பல்ஜியா போகுது, 2000 ரியால் பெனால்ட்டின்ட்டுருவாங்க. அது கட்டுறதுக்கு பேசாமல் அங்கேயே கேட்டரிங் கொடுத்தாங்க. அஜீசியாலேருந்து ஆக்கி தான் உங்களுக்கு சாப்பாடு வரும். அஜீசியாங்கிறது மக்காவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி தான். அங்கேருந்து தான் சாப்பாடு அமைச்சு நமக்கு வருகிறது. அதனால் மக்காவில் அல்லாவுதுனால சாப்பாடு நல்லா இருக்கும். அதே போல ஃப்ளைட்ல சில பேர் தெரியாத மக்கள் சில பேர் சொல்லுவாங்க, அஜித் எனக்கு ஜன்னல் சீட்டு போட்டு கொடுக்கணும். ஃப்ளைட்ல சொல்லி எனக்கு ஜன்னல் சீட்டு நான் சொல்லிட்டேன், இன்னைக்கே சொல்லிட்டேன். இது ஏன் சொல்றாங்க, அவங்க நான் சிரிப்பதற்காக சொல்லல, அவங்களுக்கு விளக்கலை. இதை அவர்களுக்கு விளங்கல. என்னை ஒரு ஏர்லைன்ஸ்ல நான் ஏறி ஏதோ ஒரு சவுதி ஃபிளைட்ல நான் ஏறி உட்கார்ந்து இருக்கும்போது இந்த ஒரு பெண் சண்டையை போட்டான். பாத்தீங்களா, சொந்தக்காரருக்கா அழகா போட்டு ஜன்னல் சீட் போட்டு கொடுத்துருக்கீங்க, எனக்கு மட்டும் என்ன ஜன்னல் சீட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி என்ற சண்டையே போட்டாங்க. அதுக்கு சாட்சியா ஷாதிக் மௌலானான்னு கூட இருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு விளங்காத விஷயங்கள். அதனால பிளைட்டை பொறுத்தளவு போர்டிங் பாஸ் எப்பன்னு சொன்னாக்கா, ஏர்போர்ட் உள்ள போன உடனே அவர்கள் கொடுப்பாங்க இன்னென்ன சீட்டு, இன்னென்ன இடத்துல தான் நீங்க உட்கார். அங்க போய் நம்ம மாற்றிக்கிறதுங்கிறது நம்முடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவலான விஷயம். அதுல எந்த விதமான இதுவும் செய்ய முடியாது. அதனால நீங்க இப்ப ஜன்னல் ஓரமா பாக்குறதுனால வாகனம் போறது, காரு போறது, பஸ் போறது, சில பார்க்க போறோம், மேகத்தை பார்க்க போறோம், அவ்வளவுதான். மேல போய் பறந்தாலே ஆட்டோமேட்டிக்கா சற்ற க்ளோஸ் பண்ண சொல்லிடுவான், ஜன்னலை க்ளோஸ் பண்ணிடணும். அதனால அன்பர்களே, பெரியார்கள், தாய்மார்களே, அறியாதவர்களுக்கு அறிந்து கொள்ளுங்கள், இந்த பிளைட்டுடைய ஷெட்யூல் என்னை சார்ந்தது அல்ல. அவர்கள் கொடுப்பாங்க, நாம கொண்டு போய் பாஸ்போர்ட்டை கொடுக்குறோம், போர்டிங் பாஸ் அவங்க கொடுப்பாங்க, ஷீட் நம்பர் அதில் தான் இருக்கு. இன்னொரு விஷயம், நான் போட்டிருக்கிற ஷெட்யூல்ல உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின் பிரகாரம் 20 மீட்டர், அதாவது 20 மினிட் நடை தூரமா இருக்கும். பட் நீங்க நடக்க தேவையில்லை, அங்கேருந்து வாகனத்தில் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது முதல் விஷயம். இன்னொன்னு, ரொம்ப நீங்க அங்க போய் அதற்கு சொன்ன மாதிரி கோபம் வரும், ஆனா பொறுமையா இருக்கிறேன்னு 1000 தடவை சொன்னாலும் கூட அந்த இடத்தில் கூட நான் நிறைய பேர் திட்டு வாங்கியிருக்கிறேன். ஏன் தெரியுங்களா, இந்த இன்கிரேஷன்ல மட்டும்தான், ஜித்தா இன்கிரேஷன். ஏன்னா சவுதி அரசாங்கத்தை பொறுத்தளவு நாம கொஞ்சம் ராங்கா பேசணும்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒண்ணு எங்களை ஏற்றிடுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. என்ன செய்வாங்க, நாங்க ஜித்தா ஏர்போர்ட்ல நிற்கும் போது இன்கிரேஷன்ல போகும்போது, அதாவது 55 வயசுக்கு மேல உள்ளவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனி லைன், ஈஸியா போயிடலாம், தனியா போயிட்டே இருக்கலாம், அவங்க பாட்டுக்கு வெளியாயிடறாங்க. இப்ப இவங்க வெளியே போன உடனே யாரை எதிர்பார்ப்பாங்க, என்னை தான் எதிர்பார்ப்பாங்க. நான் எங்க தெரியுமா நிற்பேன், எனக்கு ஃபிங்கர் டச் எடுத்துட்டு, அதாவது 40 வயசுக்கு கீழே, 40 வயசுக்கு உள்ளவங்க, 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஃபிங்கர் டச் எடுக்கணும். எல்லா ஐடாக்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் அது விடுவாங்க. அதுல என்ன ஆயிடுச்சு, 10 நிமிஷமா கையை அப்படியே வச்சுக்கிட்டு இருப்போம். என்னங்க இவ்வளவு நேரம் கையை வச்சுக்கிட்டு இருந்து அரபியில கேட்டா அவன் சொல்லுவான், கம்யூனிகேஷன் சர்வர் ப்ராப்ளம் அப்படிமா. இந்த மாதிரி ப்ராப்ளத்துல நாங்க 4 மணி நேரம் அந்த ரோல நின்று 4வது மணி நேரம் வெளியே போகும்போது கொண்டு என்ன தெரியும் கேட்கிறா, இப்படி அத்தராங்களை விட்டுட்டீங்களா, அனாதையை விட்டு பேட்டிங்களா இருந்துச்சு, என்னத்தான் மனசு வச்சிருந்தது இல்லையுமா, எனக்கு உண்டான செய்தி விடாது, நாங்க அப்படியெல்லாம் விட்டுட்டு போறதில்ல. நீ கேட்கிற கேள்வி அது. ஏன் சொல்றேன்னு சொன்னாக்கா, அந்த மக்கள் அங்க தவிச்சு நிற்கும் போது இவங்க விட்டாதானே நான் வர்றதுக்கு, அதனால இவர்கள் விடாம இருக்கிறதுனால எங்களை பின்னாடியே போயிட்டு எங்க பின்னாடியே நீங்க வர வேண்டியது தானே. நல்ல ஐடியா தான், ஆனா கொஞ்ச நேரம் அவர்கிட்ட
அந்த அரபியில பேசுனீங்கன்னாக்கா நான் வெளியே வந்துருவேன். அதனால அந்த இடத்திலே பொறுத்தவரை ஜித்தா ஏர்போர்ட்டை பொறுத்தளவுல நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நடக்கணும். நாங்க வெளியாகிறதுக்கு இளைய சமுதாயங்கள் 55 வயசுக்கு மேல போனவங்களுக்கு சக்குன்னு சீலை போடுவாங்க, அனுப்பிட்டார் பர்றா, அவ்வளவுதான். இந்த வார்த்தையை அலம்பி வார்த்தை பர்றா முடிஞ்சு போச்சு, வெளியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இவர்கள் போய் அங்க கொஞ்சம் தாமதித்து இருந்தால் பிறகு நான் உங்களை நான் ரிசீவ் பண்ணி கொள்ளுவேன், அரவணைத்துக் கொள்வேன் உங்களுக்கு நான். இன்னொன்னு, நான் வெளியில் வந்தாலும் நமக்கு விசா கொடுத்த முஅல்லிமுடைய வண்டி வந்தால்தான் நான் போக முடியும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க, முஅல்லிமுடைய வண்டி எல்லா ஆஜிகளும் ஒன்றா வந்த பிறகு எல்லா பாஸ்போர்ட்டையும் நீங்க இன்கிரேஷன் விட்டு வெளியில வந்து போன உடனே உங்க பாஸ்போர்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவான். நீங்க பாத்துக்க, நானா தர முடியாது, அவர் அஜர்த்து வரட்டும், அஜர்த்து தான் கொடுக்கணும்னு சொல்ல முடியாது, அங்க கொடுத்து ஆகணும். அவர் கேட்டா கொடுத்துருங்க, இன்ஷா அல்லாஹ் நான் அதை வாங்கிக்கிறேன். உங்க பாஸ்போர்ட் எக்காரணத்தை கொண்டு எங்கும் போவார். உம்ரா விசா அடித்தவர்களை பாதுகாப்போடு கண்ணியத்தோடு சங்கையோடு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் சவுதி அரசாங்கத்துடைய நோக்கம். அதனால அவர்கள் போன உடனே உங்களை பாஸ்போர்ட்டை கையில வாங்கிடுவோம். அந்த கையில வாங்கின பிறகு நான் வந்த உடனே மிஸ்கின் வந்த உடனே என் கையில கொடுப்பாங்க. அந்த கையில கொடுத்தவுடன் லாட்ஜில் போயிட்டு இன்னொரு முஅல்லிமுடைய வேலைக்காரர் அவருடைய பணியாளர் வருவாரு, வாங்கிட்டு போயிடுவாரு. பிறகு நம்ம மதீனா போகும்போது தான் அந்த பாஸ்போர்ட் திரும்பி கிடைக்கும். அப்ப இடையில சேர்த்து ஜித்தா போகணுமே, நாங்க தாய்ப் போகணுமே அப்படின்னு சொன்னாக்கா அவர்களிடத்துல ஒரு பெல்ட் ஒண்ணு தருவாங்க, அதுதான் பாஸ்போர்ட்டுக்கு சமம், வேற ஒண்ணுமே இல்லை. நினைக்கிறீங்களா? அது பாஸ்போர்ட்டுக்கு சமமான விஷயம் அதுதான். அதனால அதை வைத்துக் கொண்டு ஜித்தாவுக்கு போகலாம், மதீனாவுக்கு போகலாம், மற்ற தாய்க்கும் போகலாம், அனுமதி இருந்தால். இன்னொரு விஷயம், இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா, இந்த மக்கானான்னு ஒண்ணு கொடுக்குறேன். எதுக்கு தெரியுங்களா? நாங்க கொஞ்சம் அலையாம இருக்கிறதுக்கு தான். நாங்க கொஞ்சம் அலையாம இருக்குது. ஒரு ஸ்ரீதேவி என்ன செய்யறாங்க, கருப்பு புர்காவை போட்டுக்கிட்டு கருப்பு மக்கானா போயிட்டாக்க அந்த மக்கால உள்ள போது ஹரஸ் ஷரீஃப்ல அழகா தேடுனாக்கா கருப்பு கணிக ரெண்டு எல்லாம் இருக்குது, எல்லாம் கருப்பு புர்கா. எங்க போய் தேடுறது? எங்க போய் கடைசியில தான் மகரிப்ல ஆரம்பிச்ச அந்த தேடுதல் கடைசியில 12 மணி வரை அவங்களை தேடி இருக்கு, கண்டுபிடிக்க முடியுது. கடைசியில பார்த்தாக்கா நான் எங்க தேடுனோ ஹஜ்ஜில் வசதி கல்லு கிட்ட பச்சை லைட்டுக்கு கீழே உட்காந்துக்கிறேன். ஹஜ்ஜிது பச்சை லைட்டு கீழே ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எங்க காணா போனாலும் பச்சை லைட்டு கீழே வந்துருக்கமா அப்படின்னு சொன்னேன். அங்க தேடி கடைசியில் அங்கதான் உட்காந்துருந்தான். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னாக்கா, இந்த மக்கானா போடும்போது இங்கேயா தவிச்சு இருக்கும் போது அடையப்பா இப்ப உங்க பக்கத்துல இருக்க ஹாஜிமா இருக்கிறாங்க, பக்கத்துல நீங்க ரோஸ் மக்கானா போட்டுருக்கீங்க. என்னுடைய இதுல பாத்தீங்கன்னா பிரிண்ட் இருக்காது. ஏன் பிரிண்ட் இருக்குன்னு சொன்னாக்க என்னுடைய ஹச்சரிவிசல் பிரிண்ட் போட்டுருப்பான், என்ன இடத்துல பிரிண்ட் போட மாட்டேன். ஏன்னா இது இன்ஷா அல்லாஹ் தஆலா நீங்க தொழுகைக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால நான் பிரிண்ட் போட்டேன்னு சொன்னா தொழுகைக்கு பயன்படுத்த மாட்டேன். அதனால நீங்க அந்த சவாபையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பிரிண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன். வணங்கிட்டீங்களா? அந்த ரோஸ் மக்கான எதுக்கு போறோம்? நீங்க தூரமா போனா கூட பிளாஷ் லைட் மாதிரி நம்ம ஹாஜி போறா முதல குடி அப்படின்னு சொல்லி குடிக்கிறதுக்காக கண்டுபிடிப்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த ரோஸ் மக்கானா. இந்த மக்கானாவை நீங்கள் கண்டிப்பாக வெளியில் செல்லும் போது போகணும். அஜர்த்து தோச்சு போடணுமே, இந்த கேள்வியெல்லாம் நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த கேள்விக்கு உண்டான பதில நீங்களே பார்த்துங்க. மொத்தத்துல வெளியில போகும்போது இந்த மக்கானா இல்லாம போயிடாது. இன்னொன்னு ஐடென்டி கார்டு தருவேன், இந்த ஐடி இல்லாம போயிடாது. ஏன் இந்த ஐடி இல்லாம போவாதீங்கன்னு சொல்றேன், அதுல என்னுடைய நம்பர் இருக்கு. சப்போஸ் நீங்க காணா போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அங்க உள்ள போலீஸ்காரங்க என்ன செய்வாங்க, இந்த ஐடியை பார்த்து எனக்கு போன் அடிப்பாங்க, எடுத்து சொல்லுவாங்க உங்களை நான் இலகுவாக கூட்டி வருவதற்கு ரொம்ப ஏற்றமாக இருக்கு. இல்லைன்னு சொன்னாக்க அந்த ஐடியும் இல்லாம மக்கானாவும் இல்லைன்னு வச்சுங்களேன், அஸ்ஸலாமு அலைக்கும் தான், வேற வழி இல்லை. என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி தான் நிறைய நடந்திருக்கு. அதனால ஐடி மக்கானா இல்லாமல் நீங்கள் அதாவது இதை போடுறதுக்கு ரொம்ப வெட்கப்பட்டீங்கன்னா கூட தயவு செஞ்சு மக்காலேருந்து போயிட்டு ஊர் திரும்புற வரை போட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க தொழுகையில போட்டாலும் சரி, அதை தூக்கி போட்டாலும் சரி. இது ஒரு செடி. அது இன்ஷா அல்லாஹ் நம்ம கரெக்டா 8:30 மணிக்கு ஜித்தா ஏர்போர்ட்ல போய் இறங்குவோம். நம்முடைய ஃபிளைட் கரெக்டா இங்கேருந்து சென்னையிலேருந்து நைட்டு 9 மணிக்கு டேக் ஆஃப் ஆகுற டைம் 9:30. 5 மணிக்கெல்லாம் நீங்க ஏர்போர்ட்ல இருக்கணும். அந்த 5 மணி ஏர்போர்ட்ல இருக்கணும்னா நம்ம போய் அங்க போய் சேர்ற இடம் காலையில 9 மணிக்கு போய் சேருவோம். சேர்ந்தவுடன் நம்ம வெளியாகிறதுக்கு எப்படி பார்த்தா லொஹர் ஆயிடும். லொஹருக்கு போய் தான் ரூம்ல போய் சேருவோம். ரூம்லயே நம்ம லொஹரை தொழுது விட்டு சாப்பிட்டுட்டு அசர் தொழுகைக்கு ஹரம் ஷெரீஃப் வந்துடும். நல்லா விளங்கணும். அசர் தொழுகைக்கு ஏன் ஹரம் ஷெரீஃப் வரணும்? முன்னாடியே வந்தா என்ன ஆச்சு நீங்க கேட்பீங்க. இந்த ஏன் வரணும்னு சொன்னா, நான் முன்னாடி வந்து விட்டால் இந்த தவாஃபு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எப்படியும் நம்ம தவாஃபு குரூப்பா செய்யறதா இருந்தால் 1.5 மணி நேரம்.
எப்படி நாம சாப்பிட்டு வெளியாகிறதுக்கு 2-2:30 ஆயிடும். வெளியில வந்து தவாப் செய்ய ஆரம்பிச்சு அசருடைய பாங்கு சொல்லுவாங்க. அசருடைய பாங்கு சொன்னால் பெண்கள் வேற பக்கம் போயிடும், ஆண்கள் வேற பக்கம் போயிடும், சிதறிடுவாங்க. இப்ப சிதறக்கூடிய அந்த பெண்களை நாங்கள் அரவணைப்பது மிகுந்த ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் அசர் தொழுகையை வெளியில் ஹரமுக்கு வெளியிலே தொழுது விட்டு ஹரத்துக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் தவாப் உம்ராவை நாம் ஆரம்பம் செய்வோம். முன்னாடி போனா அஜரத் சொன்ன மாதிரி பின்னாடி வந்தா என்ன அஜரத்னு என்னட்ட கேட்காதீங்க. ஏன்னு சொன்னா முதல் உம்ரா சிரமம் தான். அடுத்தடுத்து நீங்க உம்ரா செய்வதற்கு இலகுவாக நானே இன்ஷா அல்லாஹ் வழிகாட்டுவேன். இன்னொன்னு இன்ஷா அல்லாஹ் மக்காவை பொறுத்தளவு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதனுடைய சிறப்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் பயான் செய்வேன். மதீனாவிலே இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி பயான் செய்வேன். இன்னொரு விஷயம், ஒரு ஹாஜிமா கூட கேட்டாங்க, நீங்க அங்க சிம் கார்டு தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாம் சிம் கார்டு கொடுக்கறது இல்லை. ஏர்போர்ட்லேயே 30 ரியாலுக்கு விற்கும், நீங்க வாங்கிக்கலாம். 30 ரியாலில் அந்த சிம் கார்டை நீங்க வாங்கிக்கணும். இன்னொன்று, துவைக்கிறதுக்கெல்லாம் அந்த இஸ்திரியெல்லாம் போட்டு தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன், அந்த வேலையெல்லாம் நான் பார்க்கறது இல்லாச்சு, அதனால அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. சரி நீங்களே அது பண்ணி, அது உண்மையிலே பண்ணலாம். அதற்கு பண்றதுக்கு முன்னால சாப்பிட்டு இருந்த போதிலும் அந்த சேவைகளை இந்த ஷெடியூல்ல நாங்க பண்ணல. அதற்கு விஐபி குரூப்னு சொல்லிட்டு 85,000 ரூபாய் ஹெல்த் அண்ட் குரூப்னு சொல்றது A to Z செய்வோம். அதுக்கு விஐபி குரூப்னு அதற்கு தொகைகளும் ஜாஸ்தி. அந்த மாதிரி இருக்கும்போது செய்யலாம். இந்த நாம் போடக்கூடிய இந்த ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, இது தஸ்னியா பில்டிங் சொல்றது. இந்த தஸ்னியா பில்டிங்ல நாம் தங்குவதற்கு ஏற்பாடு செய்தால்தான் விசாவே ஓபன் ஆகும், மோபா ஓபன் ஆகும். அந்த மாதிரி பில்டிங் போகணும். இந்த மாதிரி பில்டிங் போடுறதுனால நமக்கு துவைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னு சொன்னா, ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்னஸா இருக்கும், வாலி கிடையாது. நீங்க துவைக்கிறதுக்கு உண்டான வாலினா இருக்காது. அங்க போயிட்டு நீங்க வாங்கிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்படியே நாம ஏதாவது விளையாண்டு பண்ணணும்னு சொன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்தீங்கன்னு சொன்னாக்கா அங்க டோபி இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு ஆடைக்கு 3 ரியால் கொடுத்தீங்கன்னா அவரே துவைச்சு எடுத்து வந்துடுவார். மேல நாம் துவைத்தால் 14வது மாடியில கொண்டு போய் மேல மொட்டை மாடியில காய போடலாம். அந்த துணி காணா போச்சு நினைக்க கூடாது, அதை சொல்லிட்டேன். ஏன்னா சில பேரு அவங்க எல்லாம் காய போட்டுறாங்க. பிறகு என்ன செய்யறாங்க, அஜர்த்து நான் துணியை போட்டேன், இந்த இடத்துலமா திட்டுறான் அப்படிங்கிறான். இந்த இடத்துலமா திருடுவாங்க அப்படின்னு. திருடுறது அல்ல மாது. இப்ப 6ஆம் வெள்ளை, இந்த வெள்ளை அடை நான் தான் போட்டேன். கிட்டத்தட்ட 2 6ஆம் போட்டு காணா போயிடுச்சு. காரணம் என்ன, இந்த வெந்நீரை ஆடையை போடும் போது ஏன் துணி சொல்லி மாற்றி எடுத்துட்டு போயிடுவாங்க. யாரும் திருடுவதல்ல, தவறாக சொல்ல வேண்டாம். அதனால உங்களுடைய ஆடை தன்னுடைய ஆடை என்று மறந்ததாக தூக்கி போயிடுவாங்க. அதே போல இன்னொன்னு, 1க்கு 3 ஜோடி செருப்பு எடுத்துருக்கு. ஹரம் ஷரீஃபை பொறுத்தளவு செருப்பையும் திருடுவது அல்ல. எல்லாரும் விளைக்கிறது பூரா பாருங்க, 330 ரியாலுக்கு வாங்கிட்டு வந்த செருப்பு, இப்படித்தான் வச்ச செருப்பு, ஒருத்தர் தான் போட்டேன், தூக்கிட்டு போயிட்டாங்க. அன்பர்களே, பெரியார்களே, சங்கைக்குரியவர்களே, மதீனாவிலும் மக்காவிலும் யாரும் திருட மாட்டாங்க. அதை என்ன செய்வாங்க, மாற்றி எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு செல்வதனால் அல்லாஹ் தஆலா இந்த இடத்தினுடைய நிலைமை கருதி இதுதான் ஹக்கான விஷயம் என்பதை நீங்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய சர்வீஸின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் எங்களால் வேண்ட ஒரு அதாவது அன்பளிப்பை நாங்கள் தருகிறோம். அதனை நம்முடைய கலிஃபா சார் அவர்கள் முதலாவதாக வழங்குவார். அதிர்ந்திருக்காங்க. முதலாவதாக எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் சையத் அஹ்மத் ஃபக்ருதீன்.